வெல்கம் டு சன் ஆரி ஒர்க். என்னடா இது நேமை வந்து சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னோடய சேனல் நேமை வந்து நான் அனிருத்தா ஆரி ஒர்க் அப்படிங்கிற நேமை வந்து சேஞ்ச் பண்ணி சன் ஆரி ஒர்க் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன் சில காரணங்களுக்காக. ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து நெக் டிசைன் பார்க்க போகிறோம். நெக் டிசைனுக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் ஃபோட்டோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 3 லைனுமே நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். 2 லைன் வந்து கோல்டன் த்ரெட் போட்டிருக்கேன். 1 லைன் வந்து டார்க் பிங்க்கில் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம அடுத்து வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோ அப்ளை பண்ணியாச்சு. நம்ம இந்த வந்து பீடு வந்து நம்ம அப்படியே ஊட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம லோடு ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லோடு ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும், கடையில் விற்கும். இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நூல் ஸ்டிச் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து நூல் எடுத்துக்கோங்க. எப்படி கிராஸாக கொடுக்கணும். இந்த மாதிரியே கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா சேஃப் வந்து அழகாக தெரியும். இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுக்கோங்க. அடுத்த நாம் வந்து டபுள் கலர் போட போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிங்க் கலர் லோடு ஸ்டிச் வந்து முடிச்சாச்சு. இந்த கேப் விட்டுருந்தோம் இல்லையா, இதிலலாம் வந்து நாம் ஜரி த்ரெட் வந்து நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். கேப் விட்ட எல்லா இடத்துலையும் நான் வந்து ஜரி த்ரெட் போட்டுக்கிறேன். அப்போ நம்ம டபுள் கலர் சொன்னோம் இல்லையா, அது இப்போ வந்து ஜரி த்ரெட்டும் பிங்க் கலர் த்ரெட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த டபுள் கலர் லோடு ஸ்டிச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இங்கே வந்து பீட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இங்கே எண்டு நாட் போட்டுக்கோங்க.
ஒரு பிக் சைஸ் பெட்டும் ஒரு ஸ்மால் சைஸ் பெட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இது உடனே நீங்கள் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா இடத்துலையும் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பீட் ஒர்க் வந்து இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த சைடும் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. கீழே வந்து நாம் பீகாக் டிசைன் பண்ண போகிறோம். பீகாக் டிசைனுக்கு நான் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் கையிலேயே டிராயிங் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பக்கம் வந்து ஒரு பீகாக் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்படி திருப்பி சேம் இப்படி திருப்பி வந்து நான் இந்த பக்கம் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீகாக் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி டிராயிங் பண்ணுறதுக்காக நான் இந்த டெம்ப்ளேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சுகர் பீட் மட்டும்தான் வைக்க போகிறோம்.
இப்போ இந்த பீக்காக் வந்து பீட் ஒர்க்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சுகர் பீட் ஒர்க்கு. அடுத்து வந்து நம்ம இந்த சென்டரில் வந்து எந்த மாதிரியான நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இங்கே க்ளோ அப்ளை பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு சென்டரில் வந்து த்ரெட் வந்து ஒன்று வைக்க போகிறேன். இந்த இடத்துல திலகம் ஸ்டோன் வந்து நான் க்ரீன் கலரில் ஒன்று நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து த்ரெட் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபெதருக்கு வந்து நான் இந்த பீடு ஒர்க்கு நான் பண்ண போகிறேன். இந்த பீடும் சுகர் பீடும் இப்படியே கிராஸாகவே வச்சுட்டு வாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராஸாக வச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராஸாகவே வரும். நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நம்ம பீட் ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சு. இந்த இடத்துலையும் முடிச்சாச்சு, சென்டர்லையும் முடிச்சாச்சு. நம்ம இப்போ த்ரெட் ஒர்க்கு கொடுத்துட்டு கண்ணுக்கு வச்சிட்டோம்னா டோட்டலாக எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கேருந்து கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த த்ரெட் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு வந்து ஸ்டோன் வைக்க போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு விட்ருங்க. இதோட பீகாக் ஒர்க் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சது. நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதோட ஃபைனல் லுக் இதுதான். இங்கே நான் அங்கங்கே முட்டாஸ் வச்சுருக்கேன்னா இது டோட்டலாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 வரும். பேக் சைடு நெக்கு, ஃப்ரண்ட் சைடு 2 கைக்கு இதே மாதிரி பீக்காக் வரும். அதாவது ஒரு இதில் பேக் சைடில் வந்து 2 பீக்காக் வந்திருக்கு. கைக்கு வந்து ஒவ்வொரு பீக்காக் வரும். இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 தான். லைனிங் கிளாத் நாங்களே எடுத்துருவோம். ப்ளவுஸ் பிட்டும் நாங்களே எடுத்துருவோம். நீங்கள் சாரீ மட்டும் கொடுத்தா போதும். நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.